அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி ஒன்று பார்க்க போறோம். அதாவது குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2500 வழங்குவது குறித்தும் அதற்கான புதிய விண்ணப்பங்கள் மற்றும் இந்த 2500 ரூபாய் யார் யாருக்கு கிடைக்கும், எந்தெந்த ரேஷன் கார்டுகளுக்கு கிடைக்கும் மற்றும் மேலும் 21 வயது முதல் 60 வயதில் உள்ள பெண்கள் என்ன செய்ய வேண்டும், மேலும் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், மேலும் இந்த திட்டத்தில் சேர நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை லைக் பண்ணி விடுங்க, நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப அந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போது வெளியாகியுள்ள தகவல் படி பாத்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்று பெயர் மாற்றுவதாக சொல்லப்படுகிறது. அதன்படி இந்த ஸ்கீமை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதாவது 60 வயது வரை உள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கப்படுகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த பெண்மணிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 3000 உயர்த்தி வழங்கப்படுகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இரண்டா பிரிச்சிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் தானாகவே முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதன் மூலம் தற்போது கிடைக்கும் ரூபாய் 1000 உதவித்தொகை ரூபாய் 1500 உயர்த்தப்படும் என அரசு திட்டமிட்டுள்ளது. எதிர்காலத்தில் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 மற்றும் முதியோர்களுக்கு ரூபாய் 3000 வழங்கும் நோக்கத்துடன் திட்ட மாற்றங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்மணிகளுக்கு தற்போது முதியோர் உதவித்தொகை ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதை 3000 உயர்த்தி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதே தவிர தற்போது மகளிர் உரிமை தொகை பாத்தீங்கன்னா ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இது படிப்படியாக ரூபாய் 1500 உயர்த்தப்பட்டு பின்பு எதிர்காலத்தில் பெண்களுக்கு ரூபாய் 2500 உயர்த்த வழங்கப்படுகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா தற்போது நிதி நெருக்கடி காரணமாக ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. பின்பு எதிர்காலத்துல படிப்படியாக ரூபாய் 2500 வழங்கப்படுகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தற்போது தமிழக அரசு இருக்கக்கூடிய தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிப்படி மக்கள் மத்தியை கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறக்கூடிய தகுதியான பயனாளிகள் எத்தனை பேர் என்பதை துல்லியமாக கண்டறியவும் தமிழக அரசு சார்பில் தற்போது மாநிலம் தழுவிய அளவில் முதற்கட்ட கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இவ்வளவு பெரிய தொகையை ஒட்டுமொத்த மாநிலத்திற்கும் வழங்குவதில் உள்ள நிதி மேலாண்மை மற்றும் மாநில அரசின் வருவாய் ஆதாரங்கள் குறித்த கேள்விகள் எழுகின்றன. எனவே தான் இத்திட்டத்தை முறையாக திட்டமிடுவதற்காக தமிழக அரசு தரப்பில் தற்போது முறையான கணக்கெடுப்புகள் தரவு சேகரிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தற்போதைய திட்டத்தில் சில தகுதியற்ற நபர்களும் பயன்பெறுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே புதிய அரசாணையின்படி கீழ்கண்ட மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. பொருளாதார ரீதியாக வசதிப்படுத்தவர்கள் மற்றும் தகுதியற்ற முறையில் இத்திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் பெற்று வருபவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் பட்டியலிருந்து நீக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், ஓய்வூதியம் பெறுபவர்கள் மற்றும் 4 சக்கர வாகன உரிமையாளர்கள் இத்திட்டத்திற்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். உள்ளாட்சி வார்டு உறுப்பினர்களை தவிர்த்து பிற தேர்தல் பிரதிநிதிகளுக்கும் இந்த திட்டத்தில் சேர அனுமதி இல்லை என அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வாடகை வீடுகளில் வசிப்பவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொந்த வீடு இல்லாத வாடகை வீடுகளில் வசிக்கும் ஏழை எளிய பெண்களுக்கு இத்திட்டம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய விதிகள் மாற்றப்பட உள்ளன. அரசின் நிதியுதவி மிகவும் தேவையுள்ள விளிம்பு நிலை மக்களுக்கு மட்டுமே சென்றடைய வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. இந்த திட்டத்தில் சேர விரும்பும் பெண்கள் முதலில் தகுதி நிபந்தனைகளை சரிபார்க்க வேண்டும். விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணாகவும் குறைந்தது 21 வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். மின்சார பயன்பாடு மற்றும் நில உரிமை அளவுகளும் அரசு நிர்ணயித்த வரம்புக்குள் இருக்க வேண்டும். இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, ஆதார் இணைக்கப்பட்ட அடையாள அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள், மின்கட்டண ரசீது மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவை அடங்குகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் விண்ணப்பிப்பவர்கள் இந்த ஆவணங்களின் ஸ்கேன் நகல்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா, இது ரேஷன் கார்டு அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது PHS, NPHS, NPHS இந்த 3 வகை ரேஷன் அட்டைக்கும் கண்டிப்பாக கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஆகையினால தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி பாத்தீங்கன்னா, இந்த மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின்படி தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும் சேர வேண்டும் என்பதற்காக தற்போது கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்மணிகளுக்கு ரூபாய் 3000 வழங்குவதற்கான அதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதுக்கப்புறம் இதற்கான புதிய விண்ணப்பங்கள் முகாம்கள் மூலம் கொடுக்கப்பட்டு பிறகு அந்த விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தவுடன் அந்த விண்ணப்பங்களை சரிபார்த்த பிறகு ரூபாய் 2500 ரூபாயும் முதியோர் உதவித்தொகை ரூபாய் 3000 கொடுக்கப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.